பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதத்தினுடைய முதல் நாள் உழைப்பாளி தினம். இன்னைக்கு உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைய தினத்திலிருந்து ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நாளில் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். இதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபத்தை வச்சிருக்கிறார். அதாவது 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் விதிக்கிற கட்டளைகளுக்கு என் மகனே என் மகளே நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம். 28ஆம் வசனம், கீழ்ப்படியில அப்படின்னா, அவரை விட்டு விலகினா சாபம் வரும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம தான் சூஸ் பண்ணணும், ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா. ஆதியாகம புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதல் வசனத்துல ஒரு கட்டளையிட்டு இருப்பார். என்னன்னா, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காமிக்கிற இடத்துக்கு போ. இது கட்டளை, இது ஆலோசனை. 2வது வசனத்துலதான் நிறைய ஆசீர்வாதத்தை வச்சு கடைசியில முடிச்சிருப்பாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எனக்கு பிரியமான ஜனமே, இந்த நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆதியாகமம் 12:1 சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சார். முதல்ல கீழ்ப்படிஞ்சாரு, 2வது உடனே கீழ்ப்படிஞ்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்குதா? உடனே கீழ்ப்படுகிறோமா? தேவன் கொடுக்கிற கட்டளைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு. அப்படி கீழ்ப்படிஞ்சோமானால், இன்னைக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம சகலத்திலையும் ஆசீர்வதித்தார். ஆமாவா இல்லையா? பிள்ளை பாக்கியத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, கூட இருக்கிற உறவினர்களுக்கு முன்னாடி அழகா ஆபிரகாம் ஆசீர்வதித்து உயர்த்தினார், பலப்படுத்தினார் இல்லையா? அதே போல நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா அவருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படினா அது சாபமாய் போய்விடும். நான் சொல்லல, வேத வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை கூட நீங்க கீழே லிங்க் கொடுத்திருக்கோம், பாருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.